ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். முகத்தை மட்டும் இங்க வச்சுப்பா, சிரிச்சா அப்படியா? இவனை போய் அப்படி சொல்ற, இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற மீனா? சிரிக்கிறது நல்லா சிரிப்பாங்க, நல்லா சிரிக்கிறான் பாரு. ஆக்சுவலி ரொம்ப நாளாக ஒரு பிளான் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு vlog சேனலோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்னோட ஃப்ரெண்டு ஹரி, என்னோட நேம் வந்து ஷேக், ஆகாஷ், நீ வா சாமி கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா ஷேக்குன்றா சாமி கும்பிட்றா நினைக்க வேண்டாம், எல்லா கடவுளும் நமக்கு ஒன்று தான், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி முருகா பாடியா வேணாயா பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். விஷ்ணு பத்தி ஏதாவது பாடியா? பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். எங்க அம்மா தான் இவ்வளவு நேரம் சாமி கும்பிடுவாங்க. வேண்டிக்கிறதுல கொஞ்சம் அதிகம், நிறைய லிஸ்ட் போடுறோம் சாமி, கொஞ்சம் அடுக்கி வச்சிருவேன். 5 minutes later. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் டெய்லி 1000 போடுவேன். உண்மையா சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகும். அப்போ வந்து பாக்ஸர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ எடுத்து போட்டோம்னா 10,000 20,000 வரைக்கும் போகும் கவுண்ட். எப்படி எனக்கு கவுண்ட் பண்ணுவேன்? 10,000 20,000 வரும். ஒன்று போட்டா 1000 ஏதோ அமுக்கனோட அமுக்கிறது. நீ ஒரு காம கொடூரன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல. என்ன பண்ணுவோம்னா கிளாக் ஓடும், ஒரு செகண்டுக்கு ஒன்றுயா, அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி டைம் எவ்வளோ ஆகும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட், 360 என்னையா 360க்கு அப்புறம் என்ன சொல்ல வரேன் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? 3600 செகண்ட்ஸா? 60 into 60 360 இல்லையா? 3600. நீ தான் கரெக்டா சொன்ன. அதான் 3600. அதுல இருந்து 10,000 எவ்வளோ? அப்போ 1 ஹவருக்கு 3600. அப்போ 3 மணி நேரம் கிட்ட 6 மாசம் பண்ணிக்கிட்டேன் நானு. 3 மணி நேரம் அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இப்படி பிடிச்சிக்கிட்டே இருப்போம். 6 மாசமா அப்படியே பண்ணியிருந்தா அதெல்லாம் எரியுமே உங்களுக்கு. சரி, அந்த பாக்ஸர் கனவு என்னாச்சு? ஐயோ போகுது. அப்போ வந்து இல்ல அப்போ வந்து நம்ம உடம்பு கம்மியா இருந்துச்சு, அதனால சேர்த்துக்கலாம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். எங்கேயோ கவர் ஆகுது. ப்ளூ கலர் வெப்சைட்ல வர்ற மாதிரி உட்காந்துருக்கு. மயக்கம் வர மாதிரி இருக்கு எனக்கு. ஆமாயா, நாங்க 2 பேரும் மைக் போட்டிருக்கோம், நீ அங்க இல்லையா இருக்க? இவனை பாரு, மயக்கம் வருதுடா. ஐயோ, ஒருத்தன் கேள்வி கேட்டு சாவடிக்கிறான், ஒருத்தன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாவடிக்கிறான். ஓன் தப்பு. இவன்கிட்ட போய் யாரும் வந்திருக்கான எட்டிப்பாரு, யாரும் வந்திருக்கான எட்டிப்பாரு, யாரும் என்ன பண்ணுதுன்னு பாரு, இல்லையா வந்திருக்காங்க பாரு. இப்ப அதிகமா பாத்துட்டு இருந்திருக்கான். ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுங்கெல்லாம் யூஸ்வலி இந்த மாதிரி சொல்லுவாங்க, அவன் என்ன பாக்குறானா பாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஏன் நம்ம அவங்களுக்கு ட்ரை பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சா, அவன் என்ன பாக்குறானா பாரு அப்படின்னு பண்றதுனாலதான் இவன் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டியா? கரெக்ட், இவன் பாக்குறான்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிச்சு. எப்படி சொல்றேன்? அவ்வளவுதான், இந்த வீடியோ ஓபன் ஆகணும், உன் வைஃப் பார்க்கணும். நான் பார்க்கவே இல்லையா? தப்பியா, ரொம்ப தப்பியா. இன்னும் தப்பு. வெரி ராங் ப்ரோ. முகத்தை மட்டும் இங்க வச்சுப்பா, சிரிச்சா அப்படியா? இவனை போய் அப்படி சொல்ற, இந்த பால் வடிகிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற மீனா? சிரிக்கிறது நல்லா சிரிப்பா, நல்லா சிரிக்கிறான் பாரு. அவரு போஸ்ட் கொடுத்து உட்கார்ந்து இருக்கான் பாரு. அவர் நார்மலா உட்கார்றது இப்படி எல்லாம் போஸ்ட் கொடுத்தா அவ்வளவு நோட் பண்ணேன். என்ன பண்ணுது, இவனை பாக்குறா இல்லையா அப்படின்னு. இவன் ஏதோ பேசிட்டு இருப்பா, நீ ஏதோ பண்ணிட்டு இருப்ப. இவனுக்கு மட்டும் அப்படி குருன்னு பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியே இவன் ஏதோ பண்ணி வச்சிருப்பான், அதனாலதான் இருக்கேன் பக்கத்துல. இது ஆக்சன் மேடம். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. இன்னொரு பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் இதுல இவன் ஆளதான் கரெக்ட் பண்ண. ரொம்ப தப்பியா? என்ன பண்ணையா? அது இவன் போறானா, இவனுக்குன்னு வருதானே தெரியல. கல்யாணத்தை முடிச்சுட்டே இப்படி, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பான்? அரியண்ணே பேருக்கு தகுந்த மாதிரிதாயா. அரியண்ணே யாரும் தெரியும். நிறைய ரீல்ஸ் வருது, சும்மா இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹரின்னு யாராவது இருக்காங்களா? ஹரி கிட்ட தேவையில்லாம வாய ஓட்ட ஸ்டில் சாம பறக்கும்.
ஐயா நல்ல நல்ல இதெல்லாம் வருது ஹரிக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல இல்ல நான் ஹரி வராதுனால எனக்கு ஒர்க்கே ஓட மாட்டேங்குது. ஹரி வா அப்படின்னு பொண்ணுங்கள கவர்றாங்க ரீல்ஸ்ல. ரீல்ஸ் எடுத்தாலே ஹரி என்ன அது திடீர்னு இவ்வளவு ஃபேமஸ் ஆகுது? ஒரு வாட்டி விஷ்ணு ஃபேமஸ் ஆச்சு, இப்ப ஹரி ஃபேமஸ் ஆகுது. இல்லையா விஷ்ணு ஃபேமஸ் ஆகலாம் நான் கேள்விப்படலையா. ஆனா ஹரிங்கிறது ட்ரெண்டிங்க, சரியான ட்ரெண்டிங் 1ல போயிட்டியா. பரவாயில்ல, ஆனா யாருக்குமே நான் ஹரின்னு தெரியாத. இதை இப்ப தெரிஞ்சிடும். இவன் தான் ஹரி, எல்லாரும் கேட்டுப்பாங்க. இதோ இவன் தான் ஹரி. 1 hour later. நல்லா நமிதா பட போஸ்டர் மாதிரி இருக்குண்ணா. இருக்கு அப்படியே இருக்கா இல்லை ஆம்பளை இல்லை நானு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சார் இப்பெல்லாம் ஆம்பளைகளுக்கே ஒரு எப்படி சொல்றது, ஒரு சேஃப்டி இல்லாம போயிட்டு இருக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா, இவன் ரூம்ல ஏதோ ஒரு அந்த மாதிரி பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து லெட்டரை போட்டு உன்னை பார்த்தா சூப்பரா இருக்கு, நீ அழகா இருக்க, வம்ச பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்பெல்லாம் லெட்டர் எழுதி போடுறான். இவனுக்கு எங்கே வம்சம் இருக்குமா? இவனுக்கு இல்லையா, இந்த அப்பார்ட்மெண்ட்ல ரூமுக்கு வந்தது ஒரு குத்தமாயா கருமா. நேத்திக்கு 2 பேர் வந்தாங்கல்ல, அதுல கண்ணாடி போட்ட ஒருத்தவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவனுக்கு போட்டு வச்சிருக்கேன். நைட் வந்துட்டு மிட் நைட்ல வந்துட்டு போட்டு போயிடலாம். இங்க கேமரா எல்லாம் இருக்குமே. கேமரா ஃபர்ஸ்ட் இல்ல இப்பதான் வச்சிருக்கானுங்க. இந்த கதவை திறந்தா வெளியில ஒரு லெட்டர், என்னதான் லெட்டர்ல அப்படின்னு பார்க்கணும். பார்த்தா I have a huge crush on you. ஹியூஜ் கிரஷ்ஷா ஹரிமலை? அது முதல்ல அது ஆனா பொண்ணான்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கான். சரி அது பொண்ணா கூட இருக்கலாம்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட்டை கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. ரொம்ப வெறி கொண்டவனா இருப்பான் போல, பாஞ்சிருவான் போல. ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. நம்ம ஏன் சாயங்காலமா பண்ணக்கூடாது? விளங்குமா இல்ல விளங்குமான்ற ஆரம்பிச்ச முதல் நாளே ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுக்கல. ஒருத்தனா சாப்பிட போறோன்றான், ஒருத்தனை வீட்டுக்கு போறோன்றான், இன்னொரு பேட்மிண்டன் போறோன்றான். ஆக மொத்தம் 3 பேர் தான்யா. நான் தான் என்னைய நானே சொல்லிக்கிட்டேன். நான் சாப்பிட போலான்னு சொன்னதுல நானும் ஒருத்தன். இந்த கருமத்தை தூக்கி போடியா, இது என்ன நாருது, இது என்ன யோ நாத்தமா நாருதியா, ஏதோ கவர்மெண்ட் கக்கூஸ்குள்ள போன மாதிரி நாருதியா இது. சரி என்ன இலவு, நீ வந்து பாரு. எவர் கிளீன் சானிடைசர் பரவாயில்லையா, டெட்டால் வாங்கி வை, கொஞ்சம் மணக்கும். போட்டானே அப்பவே எனக்கு அவ்வளவா பிடிக்கல, மனம் தான் இந்த மாதிரி இருக்கு. என் பாடியில இருந்து வர ஸ்மெல்ல நல்லா இருக்கும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க ப்ளீஸ், சாவடிக்காத. இல்லையா நான் கேட்டேன், புதுசா ஏதோ சொல்லிட்டு இருந்தான்ல, சிஎஸ்எஸ்ல 4 பேர் புதுசா எடுத்திருக்காங்க. நான் கூட கேட்டேன், 4 பேர் புதுசா சிஎஸ்எஸ்க்கு எடுத்திருக்காங்களா கேட்டேன். யாரு நம்ம 4 பேரா? அதாவது நல்ல ஒரு 22 24 அந்த ஏஜ்ல இருக்க பொண்ணுங்க யாரா போடுங்க, அவங்க எக்ஸ்பர்ட்ஸா இருப்பாங்களா சிஎஸ்எஸ்ல? போட்டா நமக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாருக்கு? உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் இல்லையா? இவனுக்கு நல்லா ஹெல்ப்பா இருக்கும். ஏன் இப்படி பண்றீங்க? அவன் யாரை எப்படியா கரெக்ட் பண்ண? அவனாலும் நான் கரெக்டா பண்ணலையா? தானா கரெக்ட் ஆயிடுச்சா? இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் எடுத்து பாக்குறேன் பாரியா, என் பேர் கூட வீட்டுக்கு போய் இவன் ஒய்ஃப் கிட்ட மாட்டி விட்டு இவனை அடி வாங்க விட்டு பாக்கணையா, அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். நீங்கெல்லாம் சிங்கிள்ஸ், மொரட்டி சிங்கிள் சொல்லு. மொரட்டு சிங்கிள் உன்னை கூட நம்பலாம், பெண்ணை நம்ப முடியாது. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. அவன் சிங்கிள்னு சொல்லிட்டு எப்ப பாரு மச்சான் வெளிய ஒரு பொண்ணு கூட இருக்கண்டா, வீடு பார்த்துட்டு இருக்கண்டா, அந்த பொண்ணுக்கு நம்ம சாப்பிட வந்திருக்கண்டா அந்த பொண்ணு கூட. எந்த பொண்ணு கூட? எந்த பொண்ணு தெரியலையே. நான் எப்ப சொன்னேன்?
கூப்பிட்டேன். ஆமா நீ சொன்ன. அவன் சொன்னா நான் சொன்னனா? நீதான் சொன்ன. நீ சொன்னேன்னு அவன் சொன்னான். அதத்தான் நான் சொன்னனா? நான் சொல்லல. நீ எப்படியா சொல்லுவ? ஐயோ நானும் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன். நானும் கண்ணாடி மாதிரி தெரியுமா? கரெக்டா இருப்பேன்யா. அதனாலதான் கரெக்டா சொல்றான். நான் ஒரு பொண்ணு கூட இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றான். கரெக்டா இருந்தா புரட்டா. கரெக்டா பொண்ணை பார்த்தா மண்ணை பாக்குற சங்கம். அப்படியே கீழே பார்த்துட்டு பேசாம போயிடும். நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுயா. சுத்தமான அக்மார்க் மொரட்டு சிங்கிள் 90s கிட்டுங்க நானு. நம்மளாவது சொல்றோம் பேருக்கு, இவ இருக்கானே நான் ஒண்ணுமே பண்ணலையா? இருந்தாலும் நீ அவன் ஆளை நீ கரெக்ட் பண்ணிட கூடாது. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு ஒருத்தன் உயிரோட இருக்கான், வெக்கமே இல்லாம அவன் ஆளை கூட ஒரு சுத்திட்டு இருந்த கரெக்ட் பண்ணிட்டாலும் அந்த சூடு சொரண சூரிய வம்சம்ல சரத்குமார் அவ போறப்ப சரி போய் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாள்ல, அதுதான். படம் பார்க்கல. சூரிய வம்சம் பாக்கலையா? பாத்திருக்கேன். அந்த 10 லாரி எடுத்து 10-15 லாரி ஆக்குவானே, ஒரு லாரி ஓட்டி. லாரி இல்லையா, பஸ்ஸியா? ஓ பஸ். இப்ப நீ சொன்னது புரிஞ்சது. நான் பாத்துருக்கேன், அதெல்லாம் நான் பாத்துருக்கேன். இந்த மாதிரி தேவையான கல்யாணம் பண்ணுவான், அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது, வீட்டுல இருக்க கூடாதுன்னு. உடனே வெளியில போயிட்டு ஒரு ஒரே பாட்டுல வந்து 10 பஸ்ன்னு 10 லாரின்னு கொண்டு வந்து பெரிய ஆள் ஆவாங்க. அதேதான். அதெல்லாம் உண்மையில நடக்காது கைஸ். நம்மள சொல்ல முடியாதுயா. இல்ல ஒரு மனுஷனை திடீர்னு அதெல்லாம் டைம் தாயா. ஒரு மனுஷனை திடீர்னு பெரிய ஆளாக்கும், மனுஷனை திடீர்னு அப்படியே ஹார்ட் ஒர்க் இல்லாம, ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் இல்லாம அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் உடனே நடக்காது. ஒருத்தன் ஹார்ட் ஒர்க் பண்ணுன்றான், இன்னொருத்தன் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுன்றான். கனவுல வேணா நடக்கும். ஸ்மார்ட் ஒர்க் கூட ஒரு லக்கு கூட இருக்கு. லக்கு கூட இருக்கியா? லாட்டரி வாங்கி திடீர்னு 1 கோடி கிடைச்சிருச்சு, என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படி பார்த்தா மாசம் லாட்டரி ஓட்டுறானுங்க கேரளால. ஆமா. என்ன மாசம் 1 கோடீஸ்வரம் வந்திருக்கணும்ல? ஏன் நியூஸ் பேப்பர்ல எதுலயும் காணும்? மாசம் வந்து கோடியில இல்ல, மாசம் லட்சத்துல தான் வருது. லட்சத்துல வந்தாலும் ஓணம் பம்பர் அது இதுன்னு இருக்கு, அதுதான் கோடியில வருது. ஆனா அதே மாதிரி வாங்குறானுங்க இல்ல 25 கோடி. அப்படி வந்திருந்தா கூட நியூஸ்ல தெரிஞ்சிருக்கணும்ல. நியூஸ்ல போடுறானே. எங்க வீட்டுல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓணம் பம்பர் வந்தது, 25 கோடிங்க சொன்னாங்க. சரி, அவன் ஏழைதான், அவனுக்கு நிறைய கடன் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அவனுக்கு அடிச்சது 12 கோடி அவன் கையில கிடைக்கும். அவனுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவன் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டான். இன்டர்வியூ கொடுத்து எல்லாம் பண்ணதுனால அவன் வீட்டுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. காஸ்தா சொல்லி கஷ்டப்படுத்திட்டாங்க. அதனால யாருமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. ரிவீல் பண்ண வேணாங்கிறாங்க. கிடைச்சிருக்கு மீன்ஸ் இந்த ஏரியால ஒரு ஆள் கிடைச்ச ஏரியால ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல யாரோ கிடைச்சிருக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க, தவிர யாருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப அது சொல்லாம ஏமாத்திட்டா? யாரும் சொல்லாம காசே கொடுக்காம ஏமாத்திட்டா அது அப்படிலாம் பண்றாங்க. இல்ல அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கடையில இருந்து வாங்கினவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா எனக்கு அதுலதான் ஒரு பிரச்சனை என்னன்னா, நடக்கிறது கரெக்டா நடக்குதா, நடக்குதா, அதுல ஏதாவது ஒரு ஸ்கேம் இருக்கா? அதெல்லாம் சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கவர்மெண்ட் நடத்துதா? ஆமா, கேரளா கவர்மெண்ட் தான் நடத்துது. ஆமா, கவர்மெண்ட் தான் நடத்துது. தெரியல எப்படி அது இந்த லக்கி ட்ரா தான் போடுறாங்க. மேபி சிலதெல்லாம் ஆன்லைன்லயே போடுறாங்க மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டுல பேன் பண்ணாங்களே, என்ன ரீசனுக்காக பண்ணாங்க? யாரும் வேலைக்கு போகாம இந்த மாதிரி போட்டு இது பண்றாங்க. நிறைய குடும்பம் வந்து பிரச்சனை வந்துச்சு, அதனால தானே பேன் பண்ணாங்க. அப்ப கேரளால அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் வரலையா? ஏன் ப்ராப்ளம் வரலையா கேட்டான்னு தெரியல. இது எனவே கவர்மெண்ட்டுக்கு லாபம் தானே. ஒரு எவ்வளவு டிக்கெட் வாங்க. இப்போ ஓணம் பம்பர், கிறிஸ்மஸ் பம்பர், பூஜா பம்பர்லாம் இருக்கு. இந்த ஓணம் பம்பர் தான் மெயினாவே. நல்ல பயங்கர அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு டிக்கெட் 500 rupees, 10 ரூபாய் 20 ரூபாய்க்குலாம் இருக்கு. அது வேற, அது டெய்லி வர மாதிரி இருக்கிறது, அது மாதிரி இருக்கிற லாட்டரி. இது மெயின் பம்பர்ஸ், அது வந்து 25 crore மாதிரி வரும். ஸோ அந்த இதுக்கு அவங்க ஒருத்தன்ட்ட 500 ரூபா வாங்குறாங்க. அப்போ எவ்வளவு சேல் ஆகும்? அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நல்லா சேல் பண்ணிடுவாங்க. எத்தனை பேருக்கு கொடுப்பானுங்க? ஒரு ஆளுக்கு தான் 25 கோடி. அந்த 500 டிக்கெட் வாங்குறது, 500 டிக்கெட் வாங்குறது, அது எத்தனை டிக்கெட் இருக்கும்? ஒரு டிக்கெட் தான் இல்லையா? இப்போ 10 ரூபா டிக்கெட்லாம் நிறைய விற்கிது இல்ல? ஒரு 10,000 டிக்கெட் கொடுக்குறான்னு வச்சுக்கோ. அது மாதிரி 500 ரூபா டிக்கெட் எத்தனை இருக்கும்? அது தெரியாது, நிறைய போகும். அது போன வாட்டி அவ்வளவு சேல் ஆகல, இன்னும் அடிச்சுட்டு இது பண்ணாங்க, திரும்ப அடிச்சுட்டு எக்ஸ்டெண்ட் வேற பண்ணாங்க. கொடுத்தாங்களா? பேசாம நம்ம அரசியலுக்கு போயிருவோமா? பொய்யெல்லாம் பேசணும்பா. நமக்கு எதுக்கு? நாளை காலில இருந்து எல்லாம் ரெடியாக ஸ்டார்ட் ஆயிடுங்க. எதுக்கு? பேட்மிண்டனுக்கு. நான் சானியா மிஸ்டர் மாதிரியா? என்ன எப்படி பாக்குறீங்க? வா என்ன பண்ற? மந்தமா இருக்கு. நோ
அவன் அடி வாங்கல, நம்மள போட்டு மாட்டி. டேய் அவன் அடி வாங்குறதுக்காக இப்படி வச்சிருவோம். அவ்வளவுதான். உனக்கு தான் வச்சு போயா. பாரு 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 பாரு. ஏய் அதுதான் சொல்றேன் இல்ல, உங்களுக்கு தான் வருது. சரியா, உனக்கு வந்திருக்கு. நான் பண்றேன். ஏழை இப்படி பண்றியா? திருக்கு மெண்டல் பண்ணலாம். சரியா இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா நேரம் நீயே சுத்தி வரு. நீதான் ஆசைப்பட்ட. இது என்னது சொல்றீங்க? பாரு இவனுக்கு தான் உனக்குதான். இப்பவே கண்ணை கட்டுது. இல்லையா ஏமாத்தக்கூடாது. நீ ஏமாத்திட்டல. ஏன் நான் சொல்லவே இல்லையே அப்படி. ஒத்துக்கணையா? நீ ஒத்துக்கலனாலும் ஒத்துக்காதவன் மனுஷன், ஒத்துக்கிறவன் பெரிய மனுஷன். இல்லையா? அதான் கிடையாது. அவனுக்கு நீதாயா? எனக்கு வந்தா நான் அக்செப்ட் பண்ணிருக்கேன். சரி, இல்ல 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 சரி, இனிமே உனக்கு நியாயமா இருக்கு. நியாயமா தான் இருக்கேன் நான். ஐயோ படுத்துறானே படுத்துறானே. நியாயம் உங்களுக்கு வந்து நியாயம்னா நியாயம், அதெல்லாம் கிடையாது. நியாயமா என்ன உளர்ற? ஏய் ஹரி, மரியாதை பண்ணு. வியூவர்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டு பார்த்துட்டு எனக்கு அப்படியே சொக்குதுப்பா. நீதான் சொல்லு, நீதான் நடுவுல இருக்க, நீதான் சொல்லணும். அதான் யார் சொல்லியா லாஸ்ட் இருந்தானே. அதெல்லாம் கிடையாது. என்ன நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ நீ படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. லாஸ்ட் டைம் என்ன ட்ரூத் சொன்னேன். அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் இஷ்டம். அதெல்லாம் கிடையாது. அப்ப அதெல்லாம் எதுக்கு ட்ரூத் ஒரு டேர் அவன் டேர்னே சொல்லிட்டு போலாம். அவன் எவ்வளவு இதா அவன் டேர் பண்ணான். அந்த மாதிரி ஒண்ணு பண்ணா. லைஃப்னா கட்ஸ் வேணையா? சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிடும். நீ வாழ்க்கையை செய்யணும். கட்ஸ்னா ஃபேக், ஷேக்னா கட்ஸ்யா? நீ பண்ணிட்டு போ. எதுக்கு என்ன போட்டு வர? டேர் பண்ணியா? டேர் பண்ணியா? என்கிட்ட வர. நீ ஷேக் என்ன சொன்னீங்க? என்ன பார்த்து கத்துக்கணும். கத்துக்க வேணாயா? என்ன அப்படி இருக்காங்க? சரி ஓகே, ட்ரூத்துக்கு கொஸ்டின் கேட்டு பார்த்தா எங்க போச்சு. சரி, குடும்பத்தை பிரிச்சு விடுற மாதிரி ஏதாவது கேட்போம். அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களே. அப்படியே அவன் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட்ல ஒரு டீச்சர் கூடயா? இல்லையா? எனக்கு ஒன் சைட் எல்லாருக்குமே இருக்கும். சைட்டா ஒன் சைடு. இந்த வடிவேலும் அந்த ஒரு டீச்சர் ஒரு அப்படின்னு சொல்லுவானுங்க. இல்லையா கவர்மெண்ட் ரிக்ஷாக்காரனா இருப்பான் ஒரு டீச்சர் பத்தி. ஏன் அது வேறயா? இது என் கிளாஸ் டீச்சர்யா. கிளாஸ் டீச்சராயா? இப்படி எத்தனாம் கிளாஸ்யா? நான் 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். படிக்கிறப்ப டீச்சரை பார்த்து லவ் பண்ணிருக்கீங்க. அந்த டைம்ல எல்லாம் ஷார்ப்பா இருக்கிற பென்சில் என்னடா யோசிச்சிருக்கேன். அப்படிலாம் யோசிக்கலாம். போனோம்மா, பென்சில சீவனம்மா, அழியில புற வச்சு அழிச்சம்மான்னு இல்லாம லவ்வர் வச்சிருக்கேன். அழியில புற வைக்க வேண்டிய இடத்துல லவ்வர். அது ஒரு கிரஷ், ஒரு ஃபீலிங். அந்த டைம்ல எல்லாரும் பேப்பரை கிரஷ் பண்ணி தூக்கி போடுற டைம்ல கிரஷ். பரவாயில்ல, பஞ்ச அள்ளி எரியுதானே ஆகாஷ். அதெல்லாம் ஒரு ஃபீல்யா. நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன்யா. ஸ்கூல் போறதுனால எனக்கு பிடிக்காது. அழுதுட்டே போவேன். ஆனா கிளாஸ் டீச்சர் தான் என்ன சமாதானப்படுத்தி உட்காந்து வச்சு சொல்லிக் கொடுப்பாங்க. அதுவும் மேக்ஸ். எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதையா அந்த டீச்சருக்கு மட்டும் உண்டான ஒரு கன்சர்ன். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு வரது இல்லைனால. ஸ்கூலுக்கு எவ்வளவு டீச்சர் இருக்காங்க, எவ்வளவு டீச்சர் இருக்காங்க. ஆமாயா, ஏன் தெரியலையா? எனக்கு மேக்ஸ் டீச்சர்ஸ்லாம் பிடிக்கும். ஏன் மேக்ஸ் பிடிக்கிறதுனால மேக்ஸ் டீச்சர் கதையா சொல்றான். மேக்ஸ் டீச்சர்ஸ்னா பிடிக்கும்ன்றான். மனசாட்சி இல்லாம இல்லையா? மேக்ஸ் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால டீச்சர்ஸ் நல்லா சொல்லிக் கொடுக்கும். பிடிக்கிறது வேறயா? டீச்சர்ல பிடிக்குது. டீச்சரும் பிடிக்குதுயா. மேக்ஸுக்கு சாரா இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இந்த டீச்சரா இருக்கு. சரி ஓகே. மேக்ஸ் டீச்சர்ஸ் வந்து எனக்கு எல்லாமே நல்லா சொல்லி தருவாங்க. என்னையா இல்லையா? எல்கேஜில இருந்து எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு மேக்ஸ் டீச்சர், 2, 3, 4 வந்து வேற மேக்ஸ் டீச்சர். இந்த 2 மேக்ஸ் டீச்சருமே எனக்கு ரெண்டு பேருமே ஏதோ டெஸ்ட் பேப்பர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ சப்ஜெக்ட்டுக்கு அது படிக்கவும் இல்லை, மார்க்கும் அங்க வராதனால நான் போக மாட்டேன்னு வீட்டுல அம்மா கிட்ட எல்லாம் கதறி சொன்னேன். வயிறு வலிக்குதுன்னு. எங்க அம்மாவுக்கு தெரியும் எனக்கு வயிறு வலிக்கலன்னு. கரகரான்னு இழுத்துட்டு போய் ஸ்கூல்ல வர
இழுத்து விட்டாங்க. லவ் இருக்கே, அப்புறம் நீ ஸ்கூல் ஏன் போக கஷ்டப்படுற? இல்லையா, அந்த மேக்ஸ் இல்ல, வேற சப்ஜெக்ட்டுக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் பேப்பரோ ஏதோ இருந்ததுன்னு போல, அதுக்காக நான் கள்ளத்தனம் பண்றதுக்காக இது வயிறு வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அக்குள்ள அந்த ஆனியன் வச்சுட்டு தெரியும், அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தியா? இந்த காய்ச்சல் வர்றது. ஆமாயா, இல்ல அது காய்ச்சல் வர்றதுக்கு நீ என்ன பண்ண? நான் வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன். வயிறு வலிக்குதுன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? காய்ச்சல் தான் யாருக்குமே எல்லாருக்கும் தெரியுமே. பிரில்லியண்டான ஆளா இருந்திருக்கா, சிறப்பான ஆள் நீ. அப்புறம் என்னாச்சு, வயிறு வலிக்கு அம்மாவுக்கு புரிஞ்சுது. அதனால அம்மாவுக்கு கரகரான்னு ஆட்டோவை இழுத்துட்டு போய் ஸ்கூல்ல கேவலமா நடிச்சிருக்கேன். ஸ்கூல்லயே இழுத்துட்டு கொண்டு போய் விட்டாங்க. கிளாஸ் ரூம்குள்ள வேற போய் விட்டாங்க. அப்போ போகும்போது கிளாஸ் டீச்சர் வேற லேட்டா தான் போனோம், ஒரு 8:30 வாக்குல போனோம். ஆனா இந்த 8:30க்கு அப்புறம் கிளாஸ் டீச்சர் இருந்தாங்க. என்னாச்சு, ஏன் எழுதிட்டே இருக்காங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்ல ஏதோ வயிறு வலிக்கிறது சொல்றான் சொல்லி. என்னையா போறப்ப ஒரு பழம் சாப்பிட்டு போலாம் தான். நான் இவ்வளவு சீரியஸா கதை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பழத்தை பத்தி என்னையா 1ஆம் கிளாஸ்ல ஒரு டீச்சர் பிடிக்குங்கிற, 2ஆம் கிளாஸ்ல டீச்சர், 3ஆம் கிளாஸ்ல டீச்சர், 4ஆம் கிளாஸ் எல்லாமே டீச்சரா பாத்துட்டு இருந்தா நீங்க சாரை பார்க்க முடியுமா? வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. நான் 4th வந்து இப்படி போகவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன். ஸ்கூல்ல வர அம்மா கொண்டு விட்டாங்களே, அப்பவும் அழுதுட்டு இருந்தேன். அப்ப கீதா மிஸ் வந்து கேட்டுட்டு என்னாச்சுன்னு அம்மாட்ட கேட்டாங்க. அவங்க வயிறு வலிக்கணும்னு சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து வச்சுட்டு என்னோ சொன்னாங்க. ஓகே, அவங்க சொன்னதுனால எனக்கு ஏதோ ஒரு அவ்வளவுதான், அழுகையெல்லாம் நிறுத்திட்டேன். பெயின்லாம் அப்படி பறந்து போயிடுச்சா? இல்ல அப்படின்றா, மனசாட்சியே இல்லாம அப்படின்றான். இல்லையா, நல்ல டீச்சர்யா. எனக்கு மேக்ஸ் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் கான்டாக்ட்ல இருந்தீங்க? என்னையா கான்டாக்ட்ல 4th 5th போனோம்னா வேற டீச்சர்ஸ்யா. டீச்சர்ஸ் பார்க்க ஐயோ படுத்துறானே. ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் அவங்கலாம் கொஞ்சம் மெச்சூர்டா. ஒரு டைப்பான ஆளாதான் இருக்கா. வருஷம் ஒரு டீச்சர் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க இல்லையா? 2, 3, 4 ஒரே டீச்சர் மேல கிரஷ்ன்றது ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட்ல நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அவங்க கேரா பாத்துக்கிடுவாங்க. ஆமாங்கயா, அப்படி தெரியலையே. 4th வரை நான் அப்படிதான் இருந்தேன். வயிறு வலி, கால் வலி, அப்படிதான்யா. அதனாலதான் சொன்னேன், நான் வந்து ஸ்கூலுக்கே போகாம இருந்தவன கொஞ்சம் கேர் பண்ணாங்களே. அதுக்கப்புறம் 5th 6th நான் மெச்சூர்ட் ஆனதுனால ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அதனால மேக்ஸ் டீச்சர். ஆமாயா, அப்ப டீச்சர் பாக்குறத விட்டுட்டேன். அந்த டைம்ல யார பார்த்தா? யாருமே பார்க்கல. இல்ல அப்போ ப்ரொபோஸ் பண்ண டீச்சருக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ண முடியும்? எல்லாரும் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் தான் சைட் அடிப்பாங்க. இவன் 4 வரைக்கும் பார்த்துட்டு மெச்சூர் ஆயிட்டு யாருமே பார்க்கலங்கடா. என்ன கணக்கு இல்லையா? ஒரு ஆள் அஃபெக்ஷனா இருக்கும்போது. அந்த கீதா மிஸ் இன்னும் பிடிக்குமா உனக்கு? இப்ப நிறைய காமெடியா இருக்கு. காமெடியா இருக்கா? இப்ப அந்த சின்ன வயசுல வந்த கிரஷ் உனக்கு காமெடியா இருக்கா? ஆமாயா, சின்ன வயசுல பண்ணிருக்காங்க. அவங்க லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் லவ்யா? லவ்லாம் இல்லையா அதுக்கு பேர்ல? அப்புறம் எதுக்கு ட்ரூத் ஆர் டேர்ல ஃபர்ஸ்ட் லவ் கேக்குறப்போ எதுக்கு நீ சொன்ன? இந்த கருமத்தை ரொம்ப நேரமா நம்ம உட்காந்து பாத்துட்டு இருக்கோம். இவன் கதையா அடிச்சு விட்டுட்டு இருக்க. சொல்லிக்கலாம்யா நமக்கு. நீங்க தான் சொன்னீங்க ஏஜ் எல்லாம் கிடையாதுன்னு. அதான் லவ் இல்லையா இது? நீ கிரஷ் தானே பண்ணிருக்க. இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்டா அவங்க ஓகே சொன்னா கல்யாணம் பண்ணிக்கிடுவியா? மாட்டேங்கயா. அந்த டயத்துல எனக்கு அது இப்ப வந்து அது ஒரு சின்ன பிள்ளைத்தனம் மாதிரி இருக்கு. லவ்ங்கிறது எப்படி தெரியுமா? லவ்ங்கிறது நம்ம மனசுல அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது அப்படியே மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அது எப்பயுமே மனசு விட்டு போகவே போகாது. திடீர்னு எங்கேயாவது அவங்கள பார்த்தாலும் அதே லவ் அங்க இருக்கணும். ஓகே, அப்ப அது லவ் இல்லையா? அது லவ் இல்லையா? அதெல்லாம் மாறாது. ஃபர்ஸ்ட் லவ் தெரியுமா உங்களுக்கு? சரி, அது லவ் இல்லையா? அது இப்ப நீ பண்ணது லவ் இல்ல. எங்க போய் முடிய போதும்? ஐ மீன் டீச்சர் லவ் இல்ல. இல்ல, கிரஷா தான் இருந்திருக்கும். கிரஷா தான் இருந்திருக்கும். அப்ப அவுட்டிங் கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் லவ்வோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் லவ் இல்ல. அப்போ நீ எப்படிடா தப்பிக்க போற? அன்னைக்கு ஒரு நாள் என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாதேன்னு சொல்லிட்டு நீ ஒரு பேர் சொன்னீங்க.
ஆபீஸ்ல வச்சு ஒன்னு பேர் கூட பிரியான்னு நான் சொன்னேன். என் மேட்டுகளை பூரா யார்ட்டையும் சொல்லிடாத. என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா டைவர்ஸ், என் மச்சனுக்கு தெரிஞ்சா மர்கையா. சொல்லவே இல்லை போயா. ஒரு எஸ்ல ஆரம்பிக்கும். எஸ்தாவா இல்ல சிவாத்மி போயா. பரவாயில்ல. நான் இதெல்லாம் வீடியோல போட மாட்டோம். நீ சொல்லு. இது ஃபுல்லா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, போட மாட்டோம். யோ அது ஒண்ணும் பண்ண முடியும். நம்ம எடுத்துடலாம். சங்கரின்னு சொன்னான்னு நினைக்கிறேன். சங்கரியா, ரேஷ்மாவா, புஷ்பேஸ்வரி, பாண்டியம்மா, என்னையா இப்படி போற? கோமாட்சி, பிரியா. சரி என்ன லெட்டர் ஆரம்பிக்கும்? இதுக்கு சொல்லு. அப்ப எது சொல்லு, கட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் படம் உங்ககிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குடா. முதல்ல அப்படிதான் இருக்கும். எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லு. ஒன்னும் நம்ப முடியாது. சொல்லியா என்னையா சொல்லணும்? பேர் சொல்லியா இல்ல லெட்டர் சொல்லு. கல்லுக்குள் ஈரம் அப்படி உள்ள இருக்கு. சொல்லு. அதான் சொல்லிட்டேனே. என்னமா மழுப்புறான். ஆக்சுவலி நான் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னேன், ஹரி இதெல்லாம் உன் ஒய்ஃப் அதுக்காவது தெரிஞ்சா என்ன ஆகும். அப்ப இருந்தே பயங்கர எங்க கொண்டு போறான். டீச்சர் நான் லவ் பண்ணேன். எனக்கு மேத்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. ஆக்சுவலி மேத்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்யா. சத்தியமா ஸ்டார்ல நின்னுட்டு இருக்காங்க. இல்ல லவ் பண்ணேன்னு சொல்லியிருப்போம். ஐயோ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இது எப்படி மடக்கணும்னு சொல்லி பிடிக்கும். மேத்ஸ் எடுக்கிறவங்க இல்லையா ஆரம்பத்துல இருந்து பூரா போய் அந்த டைத்துல நமக்கு தெரியாது. இல்ல see அது அந்த டைத்துல நமக்கு லவ்வா கிரஷா என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த சின்ன வயசுல தெரியாது. இப்ப தெரியும் உனக்கு. இப்ப தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது அதுதான், அப்படிதானே சொல்லலாம். என்ன குழப்பறாயா? கமலோட மோசமா பேசுறாங்க. கமல் அவர் என்ன அவர் பேசுறது புரியுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கிளிப்பு தான் எனக்கு எனக்கு புரியுது. இவன் அந்த மாதிரியே பேசுறான். இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா எனக்கு மனசாட்சி வேண்டாமா? உன்கிட்ட என்ன கேட்டோம்? எதுவுமே லவ் இருக்கா இல்லையா? ஓகே ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறது பட்டிமன்றத்துல நடுவர் மாதிரி விளக்க முறையெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டு இருக்கேன். பண்ணியா இல்லையா? யார் அது பேர் சொல்லியா? லவ்ங்கிறது 2 சைடு வர்றது. ஒரு சைடு இருக்கிறது லவ் இல்ல. அப்படின்னா நான் பண்ணலையா? ஒன் சைடு. சரி ஒன் சைடு லவ். அது இல்லையே கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ட்ரூத்துக்கு ஒரு ட்ரூத் தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் லவ் தான் கேட்டிருக்கோம். அதுதான் சொன்னேன். லவ்னால ஒன் சைடு லவ் இருக்கு, டபுள் சைடு லவ் இருக்கு. அதுதான் சொல்லு. இல்ல நிறைய சிச்சுவேஷன்ஷிப் பெஞ்சிங்ல ஏதோ புதுசா சொல்றாங்க. பட் அதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப். அதுக்குள்ள நம்ம போறோம். நம்ம வந்து லவ்வுக்கு 2 லவ் தான் இருக்கு. ஒன் சைடு லவ், டபுள் சைடு லவ். 1000 கேள்வி கேட்கிறாங்களே. ஓகே ஒன் சைடு அவங்கள டபுள் சைடு. சரி சிங்கிள் சைடு லவ், டபுள் சைடு லவ் வெச்சுக்கோ. இப்போ இதுல ரெண்டையுமே நீ சொல்லணும் அப்படினா கோச்சிங் பண்ணி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. எனக்கு அது தெரியாதே. டபுள் சைடு லவ் நடக்கலையா? இல்லையா? ஏன்? சரி ஏன் சொல்ல ஒன் சைடு லவ் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். யாருமே இல்ல. அதான் ரேஷ்மா. ரேஷ்மா யாரியா? அதான் சொல்லுங்க. அஞ்சலி துரைய லவ் பண்ற மேட்டர். எங்க லவ்வுக்காக உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சாரி அண்ணா. நீ அன்னைக்கு ஒன்னு சொன்னியா? அன்னைக்கு பதில் சொல்லி உன்ன மாதிரி நான் ஆயிட்டேன். என்னையா பண்ண முடியும்? ஆபீஸ்ல சொன்னான் தானே அவன். இன்னும் மலுப்புறம் தெரியுமா? நல்லா காமிச்சு கொடுத்தாயா? ஆமா ஆமா இன்ஸ்டால எடுத்த இன்ஸ்டா. அவன் பேசு பாரு. Things are going dark. கரெக்டாவே என்ன காப்பாத்து. இன்ஸ்டால பேசு. காமிச்சான். ஏன்டா காமிச்சான்? இல்லையா? லைஃப பிரிச்சிடாதீங்க. மைண்ட் இல்லையா? ஏன்ட்டு சொல்லிட்டு வருவா பாரு. இல்லையா? பெஸ்ட் எல்லாம் இல்லையா? ஒன் சைடு லவ் தான் இருந்தது. பேர்லாம் எதுக்குயா? அட நார போயிரு. இவன் நேரம் பண்ண அக்கப்பூர் பத்தாடா. ஒன் சைடு லவ்னு அவளுக்கு தெரியுமா? தெரியும். அவ இல்லன்ட்டாளா? நீ ப்ரோபோஸ் பண்ணி வேண்டான்ட்டாளா? இன்டைரக்ட்லி அவ சொல்லிட்டான். எப்படி இன்டைரக்ட்லி? அவ என் ஃப்ரெண்ட் சொன்னா, என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னா. அப்ப அந்த பொண்ணு பேர் என்ன? டேய் சும்மாறா. எந்த பொண்ணு பேரு? இங்க பாத்தியா? இப்படி பேசணும்ல. சரி ஓகே. அது எப்படி உனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி மீட் ஆனீங்க? எப்படி உனக்கு? காலேஜ் ஒரே கிளாஸ். ஓ கரெக்ட். அவ வந்து காலேஜ்ல கிளாஸ் ரெப்பா இருந்தா உன் பேர் எழுதி வைப்பா. அதனே கதை. நீ பேசாமையே பேர் எழுதி வைப்பா. பேசாமையே பேர் சினிமால உள்ள கதை.
நான் இதெல்லாம் சொல்லவே இல்லையே. சொன்னா இவன் நான்லாம் சொல்லவே இல்லை. சொன்ன யாரோ ஒருத்தங்க சொன்ன இவன் தான் சொன்னாரு. சொன்ன. நீயா சொன்ன? இல்ல நீயாடா? சரியா? சரியா? இவன் தானே சொன்னான். நான்லாம் சொல்லவே இல்லை அப்படி. இல்லையா? நீ நடிக்கிறையா? கண்டிப்பா இது நான் சொல்லவே இல்லை. புரியுதுயா? நீ இப்படி நடிச்சா எப்படியோ உங்க அம்மா நம்பி இருப்பாங்க. அதான் நான் கேமரா கான்சியஸ். பொய் பேசுற அப்படியே பச்சையா தெரியுது. கண்ணு திருட்டு மொழி இல்லையா? இல்ல நான் இல்லையா? இது நான் சொல்லவே இல்லையா? சத்தியமா சொல்லல. யாரும் என்ன சொன்னாங்க? நான் சொல்லல. பேர் கண்டுபிடிச்ச மோனிஷா ஒரு நாள் பாடிட்டு இருந்தாயா? மோனிஷா நான் ஆசைப்பட்ட பொண்ணுக்கு நீதாயா அது ஓ எக்ஸ் இல்லையா? ஆரம்பா இருக்கு, இந்த பக்கம் வருது, கொஞ்சம் சேஃபா ஏன் மேட்ரு ஓ மேட்ரு மட்டும் பேசு. ஓகே. நிஜமாவே இல்ல. என்னையா பண்ண? உங்களை மாதிரியா? உங்களுக்கு கமிட்டடும் ஆயிட்டு, எக்ஸும் ஆயிட்டு. அவன் பார்க்காத ஷிப்பே இல்ல. என்னையா ஷிப்பு? சிச்சுவேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, எல்லாத்துக்கும் துருவே அவ்வளவுதான். நடிப்பு அரக்கன். ஏன் மைக் ஆன்ல இருக்காங்க? குட் கொஸ்டின். ஆன் பண்ணதான் ஞாபகம் இல்லை எனக்கு. பிளேஸ் பண்ணி வச்சுட்டு வந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு.